நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. தி பவர் ரேடியேட்டட் பை ஏ பிளாக் பாடி இஸ் P and it radiates maximum energy at wavelength lambda naught. If the temperature of the black body is now changed so that it radiates maximum energy at wavelength 3/4 lambda naught, the power radiated by it becomes Np. The value of N is dash. ஸோ இப்போ வந்து நம்ம பவர் ரேடியேட்டடுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா ஏ டி பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து வந்து வீன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து வேவ் லெங்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜி ரேடியேட்டட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பவருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பவர் 4 தானே இப்போ வந்திருக்கு. அப்போ டி பிளேஸ்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லேம்டா போட்டோம்னா அப்போ பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த் பவர் 4. ஓகே, இதுல இருந்து P1 by P2 is equal to lambda 2 by lambda 1 whole power 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ P1 எவ்வளவு P ன்னு கொடுத்துருக்காங்க, P2 வந்து NP ன்னு கொடுத்துருக்காங்க, lambda 1 வந்து lambda 0 ன்னு கொடுத்துருக்காங்க, lambda 2 வந்து 3/4 lambda 0, அதாவது P2 வந்து NP ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா P1 பிளேஸ்ல P ன்னு போட்டுருங்க, P2 பிளேஸ்ல NP ன்னு எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு lambda 2 பிளேஸ்ல 3/4 என்ன பண்ணலாம் lambda 0 போட்டு டிவைட் பை lambda 1 பிளேஸ்ல lambda 0 போட்டு ஹோல் பவர் 4 ன்னு எடுத்துக்கப்பா. இப்போ இந்த lambda 0 கேன்சல் ஆயிருச்சு, இந்த P கேன்சல் ஆயிருச்சு. அப்போ n அந்த பக்கம் போயிருச்சுன்னா 4/3 இந்த பக்கம் வந்துடும். ஸோ தட் n is equal to 4/3 பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ n is equal to 4/3 பவர் 4 னா 4 பவர் 4 எவ்வளோப்பா 256, 3 பவர் 4 எவ்வளோ சொல்லுங்க 81. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two rods A and B of different materials are welded together as shown in the figure. Their thermal conductivities are K1 and K2. The thermal conductivity of the composite rod will be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க ரெண்டு ராடு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ராடு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா L/KAன்னு வரும். இந்த ரெண்டு ராட் பேரலல் கனெக்ட் பண்ணதுனால நம்ம 1/R is equal to 1/R1 plus 1/R2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்டிவ் கண்டக்டர் எடுக்கும்போது இதுக்கு எஃபெக்டிவ் ஏரியா வந்து 2 times ஆஃப் ஏ வந்துடும். ஏன்னா ஒரு ராடுக்கு ஏன்னு இருக்கிறதுனால. அப்போ ஆர் பிளஸ் போட்டோம்னா எஃபெக்டிவ் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே டேஷ்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் வந்து கே டேஷ் இன்டூ 2A டிவைடட் பை எல்னு வந்திருக்கும். லெங்த் அவங்க டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ராடுக்கு K1A டிவைட் பை எல் போட்டு செகண்ட் ராடுக்கு K2A டிவைட் பை எல்னு போட்டுங்க. இப்போ இது எல்ல காமனாக கேன்சல் பண்ணுங்க, ஏ காமனாக கேன்சல் பண்ணிடுங்க. So that K dash is equal என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா K1 plus K2 divided by 2 ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A spherical black body with a radius of 12 cm radiates 450 watt power at 500 Kelvin. If the radius were out and temperature doubled, the power radiated in watt would be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ரேடியஸ் R2 is equal to R/2, initial radius by 2. Temperature T2 is equal to twice the initial temperature. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பவருக்கு என்ன ஃபார்முலா சிக்மா ஏடி பவர் 4. அப்போ வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஏ வந்து 4πr² எடுத்துக்கலாம் இன்டு டி பவர் 4ன்னு போட்டுங்க. இப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் R² இன்டு டி பவர் 4 இருக்கு. ஸோ தட் P1 by P2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு R1 by R2 ஹோல் ஸ்கொயர் இன்டு T1 by T2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ R1 R1 போட்டுங்க, R2 வந்து நமக்கு R/2ன்னு கொடுத்துட்டாங்க, ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அதே மாதிரி T1 T போட்டுங்க, T2 வந்து நமக்கு 2T கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. TT கேன்சல், இந்த RR கேன்சல். அப்போ இந்த 2 ஸ்கொயர் மேலே போயிருமா? 2 ஸ்கொயர் இங்கே டினாமினேட்டர் 2 பவர் 4 இருக்கு, அது 2 பவர் 4 இருக்கு. இப்போ P1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 450 கொடுத்துருக்காங்க. அப்போ P1 வந்து 450 போட்டு P2 வந்து P2ன்னு எடுத்துங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இந்த 2 ஸ்கொயரை இந்த ஸ்கொயர் கேன்சல்னா 2 ஸ்கொயர் இருக்கு, 4 இருக்கு. அப்போ 450 டிவைட் பை P இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/4 வருதா? இதுல இருந்து பவர் ஃபைனல் பவர், இது வந்து ஃபைனல் பவர் P dash இஸ் ஈக்குவல் டு 1800. அதாவது இந்த 450யும் 4 மல்டிப்ளை பண்ணா 1800 கிடைக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Two identical bodies are made of material for which the heat capacity increases with temperature. One of these is at 100 degrees centigrade while the other one is at 0 degrees centigrade. If the two bodies are brought into contact, then assuming no heat loss, the final common temperature is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர்ன்றாங்க. பாடி ஏ பாடி பி எடுத்துக்கலாம். இப்போ பாடி ஏ வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, பாடி பி வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு.
இப்போ பாடி பி ஹீட் லாஸ் பண்ணோம் பாடி ஏ வந்து ஹீட்டை கெயின் பண்ணும். ஆனா வந்து பாடி ஏ வந்து ஹீட் லாஸ் பண்ணும்போது இது தெர்மல் கெபாசிட்டி அதிகமா இருக்குனால இதுக்கு டெம்பரேச்சர் கம்மியா குறையும். பாடி ஏக்கு தெர்மல் கெபாசிட்டி கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து ஹீட் கெபாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இங்க பாடி ஏக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்குனால ஃபாஸ்டா டெம்பரேச்சர் கூடும். அப்படின்னா பாடி பி வந்து 50 டிகிரி சென்டிகிரேட் வரதுக்கு முன்னாடி பாடி ஏ வந்து 50 டிகிரி சென்டிகிரேட் வந்துடும். அதனால ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தென் 50 டிகிரி சென்டிகிரேட்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A body cools from a temperature 32 to 2T in 10 minutes. The room temperature is T. Assuming that Newton's law of cooling is applicable, the temperature of the body at the end of next 10 minutes will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன பார்த்தீங்கன்னா T1 minus T2 divided by time taken T is equal to some constant into T1 plus T2 divided by 2 minus room temperature T0 எடுக்கணும். இங்க room temperature T0 வந்து T கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இனிஷியல் டெம்பரேச்சர் 3D மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் 2D. அப்போ 3D minus 2T போட்டு டிவைட் பை டைம் போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு T1 plus T2 3T plus 2T டிவைட் பை 2 போட்டு மைனஸ் T0 வந்து T போட்டுங்க. இப்போ இங்க எல்சிஎம் மெத்தட் 2 இன்ட்டு T வந்து 2T வந்து 2T கேன்சல் ஆயிருங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க, சம் K இன்ட்டு இந்த 3D மட்டும் இருக்கும். 3T மட்டும் இருக்கும் டிவைட் பை 2 இருக்கு எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம். இங்க 3T minus 2T வந்து பை T போட்டா T பை T இருக்கு. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கேஸ்ல T டெம்பரேச்சர்ல இருந்து ஃபைனலா எவ்வளவு வரும் 10 மினிட்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபைனலா ஒரு டெம்பரேச்சர் x ன்னு எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் T மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் x ன்னு போட்டு டிவைட் பை டைம் டேக்கன் அதே டைம் 10 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்டு இனிஷியல் டெம்பரேச்சர் பிளஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் T பிளஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் x ன்னு போட்டு பை 2 போட்டு மைனஸ் T0 போட்டுக்கலாம். T0 சொல்லுங்க ரூம் டெம்பரேச்சர் T ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த T minus x divided by T போட்டுட்டு is equal to K இன்ட்டு இங்க என்ன பண்ணலாம்னா இது T plus x இங்க T0க்கு என்ன இந்த T0க்கு T போட்டுட்டோம்னு வச்சுங்க. இந்த 2 into T வந்து minus 2T divided by 2 வருதா? ஸோ இதுல இருந்து T minus x divided by T is equal to K இன்ட்டு x minus T வரும். x minus T divided by 2 வருது. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 divided by ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பாருங்க, இந்த டைம் இது கேன்சல் ஆயிரும், டைம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த K காமனா கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவேஷன் 1ல T இருக்கு, ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்கு T minus x ன்னு இருக்கு. T minus x ன்னு இருக்கு. அதே மாதிரி இங்க ஈக்குவேஷன்ல 3T ன்னு இருக்கு. இங்க வந்து என்ன வந்திருக்கு பாருங்க x minus T ன்னு இருக்கு. x minus T ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்படி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இங்க T கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x minus T is equal இந்த அந்த பக்கம் வச்சுனா T into 3 3D. இந்த x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3x வந்துருது. இந்த 3x இந்த பக்கம் தான் 4x. இந்த t அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிருது 3t minus t வந்து 2t ன்னு வருது. ஸோ x is equal to t by 2 ன்னு வந்திருக்கு. அப்படிதானே பாது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இது 3t ல இருந்து 2t போகுது. செகண்ட் கேஸ்ல 2t ல இருந்து வரணும். நம்ம அங்க t கட் பண்ணிட்டோம். அப்ப செகண்ட் கேஸ்ல வந்து 2t ல இருந்து t போனோம். அப்ப செகண்ட் கேஸ்ல பார்க்கும்போது 2t minus x ன்னு போட்டு டிவைட் பை டைம் டேக்கன் t is equal to some constant into initial temperature plus final temperature by 2 minus initial temperature நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இனிஷியல் டெம்பரேச்சர்னா இது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்றோம். இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 2t minus x divided by time t ன்னு இருக்கும் equal to K into இந்த 2 அந்த t 2t LCM எடுக்கும்போது கேன்சல் ஆயிட்டு இங்க x by 2 மட்டும் இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 divided by 2 போடணும். இப்போ ஈக்குவேஷன் 1 divided by 2 போடுங்க. 1 divided by 2 போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஆல்ரெடி இங்க வந்து சரி பாருங்க என்ன இருக்கு, இங்க t இங்க இருக்கு, இங்க டைம் t இருக்கா, by t ன்னு போட்டுங்க. இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க 2t minus x divided by t ன்னு இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் இந்த k காமனா இந்த k கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 2 இங்க காமனா கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க 3t இருக்கு டிவைட் பை x ன்னு இருக்கு. இப்போ இந்த t கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கேபிட்டல் T கேன்சல் பண்ணிருங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இது அந்த பக்கம் போகும். அப்ப 2t into 3 என்ன வருது சொல்லுங்க, 16 வருதா? அடுத்து x into 3 என்ன வரும்னா நமக்கு 3x ன்னு வருது. ஸோ 3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x is equal to 60. ஸோ x is equal to 60 by 4 வந்து 3t by 2. ஸோ 3t by 2 is the correct answer. அப்போ 11th கொஸ்டின் வந்து நமக்கு 3t by 2 வந்து கரெக்ட் ஆன்சரா கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருப்பா. Coefficient of linear expansion of brass and steel rods are alpha 1 and alpha 2. Lengths of brass and steel rods are L1 and L2 respectively. If L2 minus L1 is maintained same at all temperature, which one of the following relations holds good அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2 ராடு கொடுத்துருக்காங்க. இந்த ராடு L1ன்னு எடுத்துங்க, இன்னொரு ராடு வந்து L2ன்னு எடுத்துக்கங்க. இந்த டிஃபரன்ஸ் இன் லெங்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஃபரன்ஸ் இன் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்குன்னா சேஞ்ச் இன் லெங்த் ஃபார் ஃபர்ஸ்ட் ராட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லெங்த் ஃபார் செகண்ட் ராட் வரணும். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் ஃபார்முலா என்னது? L ஆல்பா டெல்டா டி அப்படிதானே? அப்படின்னா இங்க L1 ஆல்பா 1 டெல்டா டி போட்டுங்க, L2 ஆல்பா 2 செகண்ட் ராடுக்கு L2 ஆல்பா 2 டெல்டா டி, ரெண்டு ராடுக்கும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் அப்படின்னா L1 ஆல்பா 1 ஈக்குவல் டு L2 ஆல்பா 2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A piece of ice falls from a height h so that it melts completely. Only 1/4 of the heat produced is absorbed by the ice and all energy of ice gets converted into heat during its fall. The value of h is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, ஒரு பாடி வந்து கீழே விழுது, இப்படி வரும்போது என்ன ஆகும்னா இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கு, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியா மாறுது. ஆனா ஹீட் எனர்ஜி அப்சார்ப் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் 1/4 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹைட் எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்திருக்குன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ கியூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணலாம்னா 1/4 இன்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh போட்டுக்கோங்க. mm கேன்சல்லாம். இப்போ லேட்டன்ட் ஹீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 3.4 இன்ட்டு 10⁵ கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஈக்குவல் டு இந்த g வந்து 10 எடுத்துக்கோங்க, 10/4 போட்டுட்டு இன்ட்டு ஹைட்னு போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? இந்த 4 அங்கே போயிட்டு 4 × 3.4/10 அப்படி தானே வரும். இன்ட்டு 10⁵ 1 இருக்கு. சரி, இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 136 கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 136 × 10⁻³ வரும், அது கிலோமீட்டரா போட்டுக்கும். ஸோ 13th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A black body is at a temperature of 5760 Kelvin. The energy of radiation emitted by the body at wavelength 250 nanometer is U1. At wavelength 500 nanometer is U2. And that at 1000 nanometer is U3. Wien's constant B ன்னு கொடுத்துறாங்க. Which of the following is correct அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நம்ம இது கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எந்த வேவ்லென்த்துக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மேக்சிமமா இருக்கு, அதாவது எந்த வேவ்லென்த்துக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மேக்சிமமா இருக்குன்னு பார்க்குறோமோ அதுதான் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், விச் ஆல் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனர்ஜிக்கு. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்னா, நமக்கு இந்த வீன்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இப்போ வந்து நமக்கு இது இங்கே பிளாக் பாடி இஸ் அட் டெம்பரேச்சர் ஆஃப் 5760 கெல்வின், தி எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன் எமிட்டட் பை தி பாடி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டெம்பரேச்சருக்கு எந்த வேவ் லென்த் இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் எனர்ஜி வந்திருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வேவ் லென்த் வந்து கரஸ்பாண்டிங் டு இந்த 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 டெம்பரேச்சருக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஈக்குவல் டு வீன்ஸ் கான்ஸ்டன்ட் பை டெம்பரேச்சர் வரும். வீன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ 2.88 × 10⁻6 கொடுத்துருக்காங்க. 10⁻6 நேனோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நேனோமீட்டர்னா அது ஒரு 10⁻−9 போட்டுங்க. டிவைட் பை நம்ம கொடுத்தது 5760 அதுவும் போட்டுங்க. இப்போ இந்த 10⁻6 10⁻−9 மல்டிப்ளை பண்ணா 2.88 × 10⁻3 வருதுங்களா? டிவைட் பை 5760. இதை சிம்பிளை பண்ணி வேவ் லென்த் எவ்வளவு வருது பாருங்க. ஸோ இப்போ அக்கார்டிங் டு வீன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் ஈக்குவல் பி பை டெம்பரேச்சர் போடுறோம். பி வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 10⁻6 10⁻−9 போட்டா 10⁻−3, இது சிம்பிளை பண்ணா 500 நேனோமீட்டர் வருது. அப்படின்னா 500 நேனோமீட்டர் தான் மேக்ஸிமம் வேவ் லென்த் வருது. அதாவது மேக்ஸிமம் வேவ் லென்த்னா எனர்ஜி கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கு. அப்போ 500 நேனோமீட்டருக்கு தான் வந்து எந்த வேவ் லென்த் தான் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கணும். அப்போ U2 இஸ் கிரேட்டர். அப்போ U2 கிரேட்டர் தென் U1 அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. The value of coefficient of volume expansion of glycerin is 5 × 10⁻⁴. The fractional change in the density of glycerin for a rise of 40 degrees centigrade அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம fractional change in density கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து வால்யூம் ஃபைனல் வால்யூம் இஸ் ஈக்குவல் இனிஷியல் வால்யூம் இன்ட்டு 1 + காமா டி டெல்டா டின்னு தெரியும் உங்களுக்கு. காமா டெல்டா டி, இந்த டீன்றது டெல்டா டின்னு எடுத்துக்கலாம். இப்போ வால்யூம் பிளேஸ்ல மாஸ் பை டென்சிட்டி m/ρ2 இஸ் ஈக்குவல் m/ρ1 இன்ட்டு 1 + காமா டெல்டா டின்னு எடுத்தீங்கன்னா இது சிம்பிளை பண்ண மாஸ் கேன்சல் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ρ2 இஸ் ஈக்குவல் ρ1 இன்ட்டு 1 + காமா டெல்டா டி பவர் -1 வரும். இந்த காமா நெக்லிஜிபிள் அஸ்யூம் ρ2 இஸ் ஈக்குவல் ρ1 இன்ட்டு 1 - காமா டெல்டா டின்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த காமா நெக்லிஜிபிளா இருக்கிறதுனால இந்த பவர் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ρ2 இஸ் ஈக்குவல் ρ1 - ρ1 காமா டெல்டா டி இருக்கு. கரெக்டுங்களா? அது இப்போ என்ன பண்ணலாம்னா
இந்த ρ2 minus ρ1 is equal to minus ρ1 into gamma delta t இருக்குங்களா? இப்போ ρ2 minus ρ1 divided by ρ1 தான் வந்து அதாவது change in density by original density is equal to minus gamma delta t வருது இல்லையா? இந்த மைனஸ் indicates that temperature increase பண்ணும்போது density decrease ஆகுது, ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காமா தானே வேணும், காமா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், இந்த டி என்றது டெல்டா டி ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த சாரி நமக்கு காமா தான் கேக்குறாங்களா, ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி கேக்குறாங்க. அப்ப ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டினா காமா இன்டு டெல்டா டி தான் நமக்கு வேணும். அப்ப காமா இன்டு டெல்டா டி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி கிடைக்கும். அப்ப காமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 into 10 power minus 4. So 5 into 10 power minus 4 into delta t எங்க இருந்து எங்க ரைஸ் பண்ணிருக்காங்க, அப்படியே இவங்க ரைஸ் ஆஃப் 40 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துட்டாங்க. மொத்தமா ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி. அப்ப இன்டு 14 போட்டுங்க. அப்போ 5 into 40 200 into 10 power minus 4 எழுதும் போது என்ன வரும், 0.02 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 0.02 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The two ends of a metal rod are maintained at a temperature 100 degrees centigrade and 110 degrees centigrade. The rate of flow of the rate of flow, heat rate of flow in the rod is found to be 4 joule per second. If the ends are maintained at a temperature 200 degrees centigrade and 210 degrees centigrade, the rate of heat flow will be dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 100 மைனஸ், அதாவது 110 மைனஸ் 100 போட 10 டிகிரி சென்டிகிரேட் தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் 10 வருது. செகண்ட் கேஸ்ல 200 to 10 டிஃபரன்ஸ் வந்து செகண்ட் கேஸ்ல டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சேமா தான் வருது. அப்ப ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுக்கு வந்து என்னது, KA into delta T by delta X தானே, delta X னு வருது. அப்ப KA delta X delta T எல்லாமே சேம். அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஈக்குவலா இருக்கும். அப்ப இனிஷியலா 4 இருக்கு இல்லைங்களா, ஃபைனலாவும் 4 தான் வரணும். ஸோ தட் ஆன்சர் வந்து இந்த 20th கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. On observing light from 3 different stars P, Q and R, it was found that intensity of violet color is maximum in the spectrum of P. The intensity of green color is maximum in the spectrum of R. And the intensity of red color is maximum in the என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, spectrum of Q அப்படின்னு சொல்லிட்டு TP, TQ, TR இதுக்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ஆக்சுவலா வந்து டெம்பரேச்சருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் அக்கார்டிங் டு வீன்ஸ் லா. வேவ் லென்த் ஆஃப் வயலட் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் கிரீன் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் என்ன வரும் சொல்லுங்க, ரெட்னு வரும். அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும் டெம்பரேச்சர் ஆஃப் வயலட் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் கரஸ்பாண்டிங் டு வயலட் கலர் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் கிரீன் கலருக்கு கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் ரெட் கலருக்கு வந்திருக்கும். இப்போ நமக்கு வயலட் கலருக்கு எது வந்திருக்கு பாருங்க, வயலட்டுக்கு வந்து எந்த கலரு P, ஓகேங்களா. அப்போ வயலட்டுக்கு வந்து TPன்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து கிரீன் கலர் கரஸ்பாண்டிங் எது சொல்லுங்க, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆர்னு வந்திருக்கு. அப்போ வந்து அதுக்கு ஆர்னு போட்டுக்கணும், கிரீன் கலருக்கு இதுக்கு வந்து TR போட்டுக்கணும். அடுத்து வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆர்ன்றாங்க. அந்த ரெட் கலருக்கு வந்து எது பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெட் கலர் Qன்றதுனால இப்படி வந்துருது. அப்ப TP கிரேட்டர் தென் TR கிரேட்டர் தென் TQ அப்படின்னு வரணும். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டின் 22 கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வருது பாத்தீங்கன்னா நமக்கு TP greater than TR greater than TQன்றது fourth option correct. Next question போலாம் பாருங்க. Steam at 100 degree centigrade is passed into 20 gram of water at 10 degree centigrade. When water acquires a temperature of 80 degree centigrade, the mass of water present கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஸ்டீம் வந்து என்ன இருக்குன்னா கண்டென்ஸ் ஆயிட்டு அடுத்து வந்து கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய டெம்பரேச்சர் 100ல இருந்து 0க்கு வந்து 100ல இருந்து 80க்கு வரணும். ஸோ ஸ்டீம் நம்ம m dash mass of steam எடுத்துக்கிறோம்னு வச்சுங்கப்பா. இது 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹீட் Q1 ஹீட் வந்து கொடுக்கும், அதாவது வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறதுக்கு. அடுத்து Q2 அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் பண்ணும் 100 டிகிரில இருந்து 80 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறுது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற வாட்டர் வந்து 20 கிராம் வந்து எங்க 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 80 டிகிரி சென்டிகிரேட் தான் போகுது. அப்போ ஹீட் அப்சார்ப் பை தி வாட்டர் வந்து 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 80 டிகிரி சென்டிகிரேட் போகுது இல்லையா, அது ஈக்குவல் டு இந்த ஹீட்டை கொடுத்தது யாருன்னா ஸ்டீம். ஸ்டீம் வந்து என்ன பண்ணும், ஹீட் வந்து கண்டென்ஸ் ஆகிற ஹீட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிலீஸ் வந்து 100 to 80 வரதுக்கு ஹீட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இந்த இங்க வந்து ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா, MS டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. அப்படி எடுத்தீங்கன்னா MS டெல்டா டி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வந்து 20 கிராம் ஆஃப் வாட்டர் தான் வந்து அப்சர்வ் பண்ணுது. 20 கிராம்னு போட்டுட்டு இங்க ஸ்பெசிபிக் ஹீட் 1ன்னு போட்டு ஹீட் வந்து இங்க 10 to 80னா 70, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 70. அடுத்து கண்டென்ஸ் ஆகும்போது எவ்வளவு ஹீட் ரிலீஸ் பண்ண பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட், m dash மாஸ் வந்து லேட்டன்ட் ஹீட் 540 போடுங்க. பிளஸ் அதே மாதிரி அந்த கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 80 டிகிரி சென்டிகிரேட் வரும். அப்போ மாஸ் m dash இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் வந்து 1ன்னு போட்டு
டெம்பரேச்சர் 100 minus 80 20 போட்டுங்க. இப்போ இங்க m dash காமன் எடுத்துடலாம் கரெக்டா. அப்போ 540 plus 20 516 வருது. இங்க 20 into 70 இருக்கு. ஓகேவா, 20 into 70 அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா 0 இதை கேன்சல் பண்ணிருங்க. இப்போ m dash equal என்ன வருது, 20 into 7 எவ்வளவு வரும், 140 divided by 56 வருதுங்களா. இப்போ 140 divided by 56 இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க. 140யும் 56ம் கேன்சல் பண்ணா நமக்கு நியர்லி வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 22.5 வருது. அப்போ 22.5 கிராம் கரெக்ட். 22.5 கிராம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Certain quantity of water cools from 70 degrees centigrade to 60 degrees centigrade in the first 5 minutes and 54 degrees centigrade அப்புறமா 54 degrees centigrade வந்திருக்கு in next 5 minutes. The temperature of the surrounding கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எடுப்போம். T1 minus T2 divided by time taken is equal to K into T1 plus T2 by 2 minus surrounding temperature T0 போட்டுங்க. இங்க சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓஹோ, அதான் கேக்குறாங்க, டெம்பரேச்சர் ஆஃப் தி சரௌண்டிங் தான் கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எங்க இருந்து இங்க வருது, 70 to 60 வருதா. அப்போ 70 to 60 70 minus 60 divided by time taken t ன்னு போட்டுட்டு is equal to K into 70 plus 60 divided by 2 ன்னு போட்டுட்டு மைனஸ் இந்த T நாட்டை x ன்னு வச்சுக்கலாம். இந்த T நாட்டை வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 70 minus 60 எவ்வளவு, 10 divided by time t is equal to K into இந்த 70 plus 60 by 2 எவ்வளவு, இது வந்து 70 plus 60 வந்து 130 by 2 வருதா. ஓகே, இப்போ 130 by 2 வருது, மைனஸ் x ன்னு வச்சுக்கலாம். இப்போ 10 by t is equal to K into இது 65 போடுங்க, 65 minus x ன்னு வருது. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன ஆகுது பார்த்தா 60 ல இருந்து 54 வருது. அதுக்கும் அதே டைம், அதனால தான் டைம் t ன்னு போட்டேன் 5 minutes ன்றது. 60 ல இருந்து 54 வருது செகண்ட் கேஸ்ல. அதனால இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் டிவைடட் பை டைம் into இனிஷியல் டெம்பரேச்சர் பிளஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் டிவைட் பை 2 மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் போட்டாச்சு. இப்போ 60 பிளஸ் 54 எவ்வளோ, 114 கரெக்டுங்களா. 114 by 2 வந்து என்ன வரும் நமக்கு 57 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 60 minus 54 வந்து 6 by t ன்னு போட்டுக்கலாம். இது 6 by t ன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு இது 57 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்கப்பா. அப்போ என்ன வருது பாருங்க, இங்க 10 இங்க 6 வருது. 10 by 6 tt கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கிற t இங்க இருக்கிற t கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி kவும் கேன்சல் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 65 minus x டிவைட் பை 57 minus x ன்னு வருது. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும், இங்க மேல வந்து 5 வரும், கீழே வந்து 3 வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 57 into 5 minus 5x is equal to இந்த 3 இங்க வந்துச்சுன்னா 3 into 65 minus 3x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படிதானப்பா வருது. சரி, இப்போ இந்த மாதிரி வருது. இதை சிம்பிளை பண்ணா நமக்கு எக்ஸுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து 45 டிகிரி சென்டிகிரேட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A piece of iron is heated in a flame. It first becomes dull red and then becomes reddish yellow and finally turns to white hot. The correct explanation for the above observation possible by using வந்து Wien's displacement law தான் வரும். ஏன்னா வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ் லென்த் ரேடியேட் ஆகுறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் லாம்டா இன்டு டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்றோம் இல்லைங்களா. அப்போ லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The molar heat capacity of ideal gas at constant pressure and volume are denoted by Cp and Cv. If gamma equal to Cp by Cv and R is the universal gas constant, then Cv is equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும் இல்லையா, அதுல இருந்து Cp minus Cv is equal to R ன்னு போட்டுட்டு இப்போ நமக்கு Cv தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணலாம்னா Cp is equal to gamma Cv ன்னு எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிருங்க. Cp பிளேஸ்ல gamma Cv minus Cv ன்னு போட்டு equal to R ன்னு போட்டுடலாமா. அப்போ Cv காமன் எடுத்துட்டு gamma minus 1 ன்னு எடுத்துட்டு is equal to R ன்னு போட்டுருங்க. அப்போ Cv is equal என்ன வருதுன்னா R by gamma minus 1. ஸோ Cv வந்து R by gamma minus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. Two metal rods 1 and 2 of same length have same temperature difference between their ends. Their thermal conductivities are K1 and K2 and the cross sectional areas A1 and A2 respectively. If the rate of heat conduction in first rod வந்து 4 times of second rod, then what is the relation கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
temperature difference between their ends வந்து same சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து rate of heat conduction in first rod is 4 times of second rod. அப்ப rate of heat conduction வந்து Q னு போட்டு Q1 is equal 4 times of second rod போட்டோம். rate of heat conduction என்ன ஃபார்முலா? Ka into delta T divided by delta X. இது ஃபர்ஸ்ட் ராடுக்கு. ஓகேங்களா? செகண்ட் ராடுக்கு K2A2 into delta T by delta X. இவங்க என்ன சொல்றாங்கன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் எண்ட்ஸ் வந்து சேம் சொல்றாங்க. அதே மாதிரி சேம் லெங்த் சொல்றாங்க. அதனால டெல்டா டி பை டெல்டா எக்ஸ் வந்து சேம் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ K1A1 is equal to K2A2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. சாரி, K1A1 equal K2A2 தானே வரணும். அப்போ செகண்ட் ஆன்சர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆன்சர். இங்க 4 ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த 4ஐயும் போட்டுக்கணும், இந்த 4 போட்டுக்கணும். அப்போ இந்த 4 இருக்கு. அப்போ K1A1 is equal to 4 into K2A2 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The density of water at 20 degrees centigrade is 998 kg per meter cube and at 40 degrees centigrade is 992 kg per meter cube. The coefficient of volume expansion of water கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ρ2 is equal to, அதாவது இதுதான் ρ2ன்னு வச்சுங்க, ρ2ன்னு எடுத்துங்க, இதை ρ1ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இது இனிஷியலா இருந்து ρ1, இது வந்து ρ1ன்னு எடுத்துக்கலாம். ρ2 is equal to ρ1 into 1 minus gamma delta t ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ρ2 எவ்வளோ? 992. ρ1 எவ்வளோ? 998. சாரி, ρ1 20 டிகிரி சென்டிகிரேட் 998 தான், இதுதான் ρ1. ஓகேங்களா? சரி, இன்ட்டு 1 மைனஸ் காமா இன்ட்டு டெல்டா டி எவ்வளோ சொல்லுங்க? ஃபைனல் டெம்பரேச்சர் 40, இனிஷியல் டெம்பரேச்சர் 20 இருக்கு. அப்போ 40 மைனஸ் 20ன்னு போட்டுங்க. 40 மைனஸ் 20 எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காமா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 into 10 power minus 4 டிகிரி சென்டிகிரேட்னு கிடைக்கும், பர் டிகிரி சென்டிகிரேட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. If the radius of a star is r and it acts as a black body, what would be the temperature of the star in which the rate of energy produced is Q ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டீஃபன்ஸ் லா தெரியும். அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லா Q இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா சிக்மா ஏ, ஏரியா வந்து 4πr² போட்டு இன்டூ T⁴ போட்டுங்க. இதுல இருந்து டெம்பரேச்சர் ஃபார் 4 இஸ் ஈக்குவல் டு Q டிவைட் பை சிக்மா 4πr² அப்படின்னு வந்திருக்கும். இப்போ ஃபோர்த் ரூட் எடுத்துருங்க. ஸோ த T இஸ் ஈக்குவல் டு Q பை சிக்மா 4πr² ஹோல் பவர் 1/4ன்னு வந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஸ்டார் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க? 36th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. இந்த கொஸ்டின் பாருங்க. லிக்விட் ஆக்சிஜன் அட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 கெல்வின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் ஆக்சிஜன் வந்து 50 கெல்வின்ல கொடுத்துருக்காங்க. இஸ் ஹீட்டட் அட் 300 கெல்வின். ஓகேங்களா? is heated to 300 Kelvin. Heated to 300 Kelvin. Constant pressure of 1 atmosphere. The rate of heat is constant. Heating is constant. Which one of the following graph represents the variation of the temperature with time? Actually, வந்து liquid state, அதாவது liquidல இருந்து கேஸா மாறும்போது அப்ப டெம்பரேச்சர் மாறாது. அப்ப டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது, லிக்விட் ஸ்டேட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வரும்போது என்ன ஆகுதுன்னா லிக்விட்ல இருந்து கேஸா மாறும். லிக்விட் பிளஸ் கேஸ் இது. அப்போ வந்து லிக்விட் பிளஸ் கேஸ் ஸ்டேட் வரும்போது ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் மாறக்கூடாது. அப்போ இப்போ இந்த கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரே கிராஃப் இதுதான். ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் லிக்விட்ல இருந்து லிக்விட் டெம்பரேச்சரே கூடும் போது டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. அப்புறம் லிக்விட் பிளஸ் கேஸ் ஆகும்போது, அதாவது லிக்விட்ல இருந்து கேஸா மாறும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அடுத்து கேஸாவே இருக்கும். கேஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் கூடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A slab of stone of area 0.36 meter square and thickness 0.1 meter is exposed to the lower surface to steam at 100 degrees centigrade. A block of ice at 0 degrees centigrade rests on the upper surface of the slab. In 1 hour, 4.8 kg of ice is melted. The thermal conductivity of slab is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்லாப் இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லாப் வந்து இங்க ஸ்டீம் 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு, இங்க ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இதுக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க டைம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இன் 1 hour டைம் வந்து 1 hour. மாஸ் வந்து மாஸ் ஆஃப் தி ஐஸ் வந்து 4.8 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இது Q பை T, அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் K இன்டு ஏரியா இன்டு டெல்டா T பை டெல்டா எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ Q வந்து மாஸ் இன்டு லேட்டன்ட், ஏன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. அப்போ Q என்ன பண்ணணும்? மாஸ் இன்டு லேட்டன்ட் போடணும். Q பிளேஸ்ல மாஸ் இன்டு லேட்டன்ட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு K இன்டு ஏரியா இன்டு டெல்டா T வந்து 100 மைனஸ் 0 போடுங்க பை டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, திக்னஸ் வந்து 0.1 மீட்டர். அப்போ இது 0.1 போட்டுக்கலாம்.
சரிங்களா? இங்க மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா 4.8. அப்ப மாஸ் 4.8 போடுங்க. லேட்டன்ட் ஹீட் எவ்வளவு 3.36 into 10 power 5. So 3.36 into 10 power 5 divided by time. Time எவ்வளவு 1 hour. 1 hour என்ற செகண்ட்ல மாத்தம் 3600 இருக்கு. is equal to k into ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.36 கொடுத்துருக்காங்க. 0.36 கரெக்ட்டுங்களா? இன்டு இந்த 100 minus 0 100 இந்த 0.1 வந்து 1/10 வரும். 10 மேல போச்சுன்னா 1000 வந்துரும். இதை சிம்பிளை பண்ணிக்கங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணணும். ஓகேங்களாப்பா? சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதை சிம்பிளை பண்ணா k is equal to k என்ன வரும் பாத்தீங்கன்னா இது இந்த क्वेश्चனுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து 1.24 SI யூனிட்ல வந்துரும். SI எல்லாமே SI யூனிட்ல தான் போட்டுருக்கோம். இதை சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும்பா. அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. A cylindrical metallic rod in thermal contact with two reservoirs of heat at its two ends conducts an amount of heat Q in time t. The metallic rod is melted and the material is formed into a rod of half the radius of the original rod. What is the amount of heat conducted by the new rod when placed in thermal contact with the two reservoir in time t? Same time சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு ராட் எடுத்துக்கிறாங்க. இந்த ராட் இப்படி இருக்கு, இதுக்கு ரேடியஸ் r இருக்கு, லெங்த் l இருக்குன்னு வச்சுங்க. இப்போ கண்டக்டர் வந்து q ஃபர்ஸ்ட் கேஸ்ல வச்சுங்க. செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ரேடியஸ் பிகம்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ r/2. அப்போ லெங்த் என்ன ஆயிருக்கும் பார்க்கணும், l டேஷ் மாதிரி. அப்போ இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் ஃபைனல் வால்யூம் மெல்ட் பண்ணி தானே பண்றாங்க. இனிஷியல் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பை r ஸ்கொயர் இன்ட்டு லெங்த் l போட்டுக்கலாம். ஏரியா இன்ட்டு லெங்த். ஃபைனல் வால்யூம் பை இன்ட்டு r/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு லெங்த் l டேஷ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஸ்கொயர் 4 வருதுன்னா l டேஷ் ஈக்குவல் 4l ன்னு வருது. l டேஷ் வந்து 4l வருது. l டேஷ் 4l வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ q is equal to q by q dash is equal என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா q க்கு என்ன ஃபார்முலா ka delta t by delta x ன்னு இருக்கும். delta x l. இங்க delta t k shape. அப்போ q க்கு என்ன வருதுன்னா q directly proportional to area by length வருது. ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் தானே, அப்படின்னா q is directly proportional r square by length ன்னு வருது. அப்போ வந்து r1 by r2 ஹோல் ஸ்கொயர் இன்டு l2 by l1 ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? r1 வந்து r ன்னு எடுத்துங்க, r2 வந்து r/2 தானே கொடுத்தாங்க, r/2 பண்ணிட்டாங்க. அது ஹோல் ஸ்கொயர் போட்டு l2 வந்து 4l வந்துருக்கு, l1 வந்து l அப்படின்னு பண்ணிடலாம். அப்போ ll கேன்சல் ஆயிடுச்சு, இந்த r கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 ஸ்கொயர் மேல வந்துடும் 4 ஆயிரும். 4 into 4 16 வருது. அப்போ 16. அப்போ q by q dash is equal to 16 வருது. q dash is equal to q by 16 அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. அப்போ நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா q dash equal to q by 16 னா q by 16 தான் கரெக்டான ஆன்சர். 39th क्वेश्चனுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. The total radiant energy per unit is normal to the direction of incidence received at a distance r from the center of a star of radius r whose outer surface radiates as a black body at a temperature T Kelvin given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு போடுங்க, டெம்பரேச்சர் T எடுத்துங்க. இது வந்து என்ன பண்ணுது, எனர்ஜி எமிட் பண்றது இந்த கேபிட்டல் ஆர் ரேடியஸ்க்கு போகணும். இந்த கேபிட்டல் ஆர் ரேடியஸ் போகும். இப்போ இங்க எனர்ஜி ரேடியேட்டட் வந்து பவர்னு அஸ்யூம் பண்ணிக்கீங்க. இது பவர் பை செகண்ட். அந்த பவர் தான் இங்க ரிசீவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துங்க, இது செகண்ட் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரேடியேட் பண்ற பவர் ஈக்குவல் டு செகண்ட் சர்ஃபேஸ் ரிசீவ் பண்ணிக்கிற இது என்னது அந்த பவரை ரிசீவ் பண்ணியிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, சிக்மா ஏடி பவர் 4. அப்போ ஸ்டார் வந்து தானே பவர் ரேடியேட் பண்ணிருக்கு, சிக்மா இன்ட்டு ஏரியா வந்து எவ்வளவு சொல்லுங்க 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 அப்படி எடுத்துக்கலாம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ரேடியன்ட் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் ஏரியானா டோட்டல் எனர்ஜி பவர் யூனிட் ஏரியானா அந்த பவர் பை ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ பவர் பை ஏரியா சிக்மா இன்ட்டு 4 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 டிவைட் பை ஏரியா வந்து அந்த செகண்ட் சர்ஃபேஸ் ஏரியால தானே ரிசீவ் பண்ணிக்குது, அதனால அது 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4 பை கேன்சல் ஆயிருச்சு. அப்போ என்ன வந்திருக்கும்னா இது நம்ம கேட்ட ஆன்சர் வந்து சிக்மா இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை டி பவர் 4 பை ஆர் ஸ்கொயர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க. சிக்மா ஆர் ஸ்கொயர் டி பவர் 4 பை ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வருதுங்களா? ஸோ 40th क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு.